என்னடி பண்ணுவ? கை வச்ச அறுத்துறோம்டா. சினிமாக்கு போயிட்டேன். பாத்தே பத்திரமா போயிட்டு வாடா. டேய் ஃபைட்லாம் நிறைய இருக்கும்ல. என்னண்ணா அம்மா தூங்கிடுச்சா? என்னடா நடுராத்திரில போன் பண்ணிட்டு சீக்கிரமா தூங்கிட்டுனா? ஐயோ போட்டியா? நீங்க சண்டை போடும் போதெல்லாம் நினைச்சேன். வேணும்ட்டுலாம் ஒண்ணும் பண்ணல. உருட்டுக்கட்டை எடுத்து நான் அடிக்க விடுறாப்பா. என்ன பண்றது? அக்காவும் கொஞ்சம் ரஃப்பான பார்ட்டி தான். என்ன சொல்லுவோம்? பையன் அழுதுனே இருக்கா, கூடவே கூட்டணுமா? சேகரு, என்ன பையன் அழுதுனே இருக்கான்? நல்லதில்லை சேகரு. அம்மா கிட்டேயே வளர்ந்த பையன் நாளைக்கு வெளியே போய் நீ தான் கொலை பண்ணான்னு கூசாம சொல்லுவான். ஏற்கனவே நம்ம எப்படா மாட்டுவான்னு காத்துன்னு இருக்கானுங்க. என்ன ஒண்ணா சொல்ற? நான் ஒண்ணு சொல்லப்பா, ஆனா நீ நல்லா யோசிச்சுக்கோ. உனக்கு தான் ஏற்கனவே கொரட்டூர்ல இன்னொரு ஃபேமிலி இருக்குல்ல. என்ன நான் சொல்றது புரியுதா? ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், புரிஞ்சுக்க. பையனை வெளியே விட்டுறாத என்ன? என்ன குமாரு? தண்ணி. குமாரு டேய் என்னடா காலங்கத்துல எழுப்பி சாவடிக்கிறீங்க? அப்படி என்னத்தை காட்ட போறீங்க? வாழ்த்துக்கள் சார். டிஎஸ்பி கணபதி சார், மறந்துடாதீங்க. எது வந்தாலும் கூப்பிடுங்க சார், எப்போ வேணாலும் கூப்பிடுங்க சார். சாரா ஆல் தி பெஸ்ட் சார். வாழ்த்துக்கள் சார். அடுத்தது எம்எல்ஏ தான். நவுருங்க விட்ட அண்ணனை கொண்டுடுவீங்க போல இருக்குது. ஒருத்தர வாங்க. நான் தன்சேகர்னா வட்ட செயலாளர். காலையில பேப்பர் பார்த்த உடனே ஏய் மாலையத்தா நான் பாத்துக்கிறேன்னா உனக்கு ஒரு ஆள் ஒண்ணு இல்ல, நான் கூட்டின்னு போறேன்.
ஏரியால இருக்கிற அத்தனை தொழிலதிபரும் வந்துக்கிறாங்க. இனிமே நீ மெட்டவா, நான் துட்டு தானாவே வரும். யோ தள்ளியா தள்ளு தள்ளியா எம்மா நேரமா காத்து நிக்கிறதே. மா வரிசையில வாம்மா. ஏய் எவன்டா அது? அது யார் தெரியுமா? இங்கடா, இங்க வளர்ந்தவங்க. புள்ளைய பாக்க பெத்த தாய் வந்திருக்க. இத எந்த நாய்டா தடுக்கிறது? நான் ஏரியா மகளிர் அணினா. ஐயோ 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 ஐயோ, இந்த மகசாயிலே எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். எம்எல்ஏ மந்திரினி எங்கேயோ போகுது. அப்புறம் நம்மள எல்லாம் மறந்துடுவாரு. குமாரு, இவர் நம்ம ஜாதி சங்க தலைவர் ஏழ்மலை. நம்ம ஜாதியில இருந்து இவ்வளவு பெரிய போஸ்ட்டுக்கு வந்திருக்குது, பெருமையா இருக்குது. எல்லாத்துலயும் நம்ம ஜாதி ஆளுங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். டெண்டர், கான்ட்ராக்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கப்பா. எங்கள் தலைவா வாழ்க! வருங்கால முதல்வரே வாழ்க! வருங்கால முதல்வரே வாழ்க! வருங்கால முதல்வரே வருங்கால. ஹலோ, யாருப்பா? ஆட்டோ ஸ்டாண்ட் திறக்கணுமா? 1000 ஆட்டோவா? 8ஆம் தேதி. வரேன். யோ யோ யோ, என்னையா இவ்வளவு வயசான ஆளு காலில் வந்து விழுவுற? ஏந்திரியா யோ. யாருப்பா? உங்க அப்பாவா? வாழ்த்த வந்தீங்களா? வாழ்த்த வந்தா ஏன்டா காலில் விழுறீங்க? மீட்டிங் வரணுமா? டேய் என்னடா, நான் இங்க பேசுனீங்க, பக்கத்துல இருந்து குமா கத்தினுங்கிற. எனக்கு குழந்தை பிறந்துக்குதா? குமாரு, நிஜமாவா சொல்ற? என்ன குமாரு, பார்த்தா தெரியல, உன்னையே உடிச்ச மாதிரி இருக்குது. நல்லா பாரு. பாப்பா, உனக்கு வேற வேலையே இல்ல. குழந்தை குமார் மாதிரி இருக்குதுப்பா. நெத்தி மூக்கு எல்லாம் அப்படியே. குழந்தையோட மாமாவை இப்படி உட்கார சொல்லுங்க. மாமா, டேய் மாமா, நீ தானே மாமா? உட்காரு. உட்காரா மாமா. ஏன்பா, ஒரு காலத்துல பண்ணிருந்தேன், அதை ஏன் ஞாபகப்படுத்துற? ஏய் ஜீவா, நீ தானே மாமா? உட்கார். ஒன்னும் இல்ல. ஏய் அலாத குழந்தை கால ரத்தம் வந்தது, கொன்றுவான் உன்னை. இது வாழ்வா சாவாங்கிற போராட்டம். திரும்பி அவனுங்க ஆட்சிக்கு வந்துட்டானுங்க, நம்மள அழிச்சிருவானுங்க. சின்ன ஓம் பொறுப்பு குமாரு. எல்லா சுகத்திலையும் நம்ம சின்னதா இருக்கணும். நாம திரும்பி ஆட்சிக்கு வரணும். இல்லன்னா எல்லாரும் தீ குளிச்சு சாக வேண்டியதுதான். மூர்த்தி, சென்னை முழுக்க நம்ம ஆளுங்க தான் ஜெயிக்கணும். இந்த எலெக்ஷன் முடியும் போது ஒண்ணு நம்ம இருக்கணும். இல்ல அவனுக்கு இருக்கணும். நம்ம ஏரியா பக்கம் பார்த்தா வெட்டுக்கடா, போட்டு தள்ளுங்கடா. கைப்பிடி சின்னதாகுது பார், பெருசா பண்ணு. பசங்க புடிச்சு வெட்ட வேணா. என்னடா, நாளைக்கு வேட்பாளர் அறிவிக்கிறாங்க குமாரு. கண்டிப்பா உனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கணும் எல்லாரும் பேசிக்கிறாங்க. நாளைக்கு நம்ம எல்லா வேலையும் ஆரம்பிச்சிடலாம். ஆசையோயுமா, அறிவு கேட்குமா, சாகும் காலம் வரை இது விதியே. காற்று நீர் நிலம் கண்கள் காண்பதும் உனது என்றுதான் மனம் சொல்லுமே. ஆசையோயுமா, அறிவு கேட்குமா, சாகும் காலம் வரை இது விதியே. காற்று நீர் நிலம் கண்கள் காண்பதும் உனது என்றுதான் மனம் சொல்லுமே. பண்ணிடலாம். திருச்சி மாவட்டம் லால்குடி தொகுதி சின்ன சிவலிங்கம், திருச்சி 1 கோவிந்தராஜன், புதுக்கோட்டை ரங்கநாதன். அடுத்தது மதுரை மாவட்டம் மதுரை மத்தி வெள்ளச்சாமி. இந்த வாட்டியும் டி நகர்ல சிவகுமாரே நிறுத்திடலாமா? வேணாங்க, அவர் பேர் கெட்டு போச்சு. கட்சி ஆளுங்களே அவர் அசிங்கமா பேசுறாங்க. அப்ப கிருஷ்ணனே நிறுத்திடலாம். நிறுத்தலாம், வேணான்னு சொல்ல. என்ன லேடிஸ் வீக்னஸ்.
2-3 தடவை பேப்பர்ல அசிங்கமா பேர் வந்திருக்கு. ஆனா ஜனங்க மறந்துருப்பாங்க. நின்னா ஜெயிச்சிருவாரு. அடுத்தது எழும்பூர். குமாரு உன் ஏரியா தான். பேசாம குமாரியே நிறுத்திருங்க. ஜனங்கள்லாம் பயந்துட்டு ஓட்டு போட்டுரும். சரி, போன தடவை தோத்துட்டோம். இந்த வாட்டி ஜாக்கிரதையா இருக்கணும். ஏரியாவில் யாருக்கு நல்ல பேர் இருக்கு? நம்ம செல்வராஜன் நிறுத்தினா கரெக்டான முடிவுங்க. ஏய், செல்வராஜன் நிறுத்தினா ஜெயிச்சு போடலாம்பா. அவர் தான் பறந்து பறந்து வேலை செய்யறாரு. சரி, ஒரே முடிவு எடுத்துடலாமா? ஒரே முடிவு எடுத்துடலாம். அடுத்தது 1000 விளக்கு. ஐயா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன். எழும்பூர்ல நானே நிக்கிறேன். ஏரியா ஜனங்களுக்கெல்லாம் என்ன நல்லா தெரியுங்க. நிறையா பண்ணிக்கிறேன். நான் நிக்கிறேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஓடு போடுவாங்க. நீங்களும் மனசு வச்சீங்கன்னா நிச்சயமா ஜெயிச்சிடலாங்க. ஏன்பா சும்மா விளையாட்டுக்கு சொன்னா? என்ன குமாரு, கொலை பண்ணி போர் அடிச்சு போச்சா? எங்க கூட வந்துடலான்னு பாக்குறியா? ஏன் முக்காவாசி கொலை நீங்க சொல்லி தானே பண்ண? என்னங்க அவன் நிஜமா தான் கேக்குறான் போல இருக்கு. சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க. குமாரு, கேட்கிற நேரத்துல எல்லாம் துட்டு கொடுத்தங்கிறதுனால உனக்கு பகுதி செயலாளர் போஸ்ட் கொடுத்தேன். இதுக்கு மேல கேட்ட நல்லா இருக்காது. இந்த இடத்துக்கெல்லாம் வரணும்னா 10-15 வருஷம் கட்சி பண்ணி செய்யணும். அப்படி செஞ்சவனுங்க எல்லாம் வாசல்ல நின்னுட்டு இருக்கானுங்க. நீ உள்ள வந்துட்டங்கிறதுனால வாய் கூசாம கேக்குறியா? எந்த இடத்துல என்ன பேசணும் தெரிய வேணா? பேசாத நில்லு. இவங்க எல்லாம் கோவப்படுவாங்க. ஒரு 10 வருஷம் போட்டோம், பார்க்கலாம். என்ன அதுக்குள்ள என்ன போட்டாங்கண்ணே? அப்படி எல்லாம் பார்க்க முடியுமாப்பா? அப்படிதாங்க பார்க்கணும். நானும் செட்டில் ஆகணாமா? எனக்கும் பொண்டாட்டி குழந்தைன்னு ஆயிடுச்சு. தினமும் கழுத்து மேல தலை இருக்கான்னு தொட்டு பார்த்துனே இருக்க முடியுமா? எனக்கும் என் ஆளுங்களுக்கு ஒரு பாதுகாப்பானா? எங்க கூட வந்து ஒரு நாள் இருந்து பாருங்க, எங்க வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் தெரியும். நீங்க அந்த கட்சிக்காரனை வெட்டு, இந்த கட்சிக்காரனை வெட்டுனுவீங்க, நான் வெட்டிட்டு வரணும். 1 கோடி கொடு, 2 கோடி கொடுனுவீங்க, நான் கொண்டாந்து கொடுக்கணும். தமிழ்நாடு முழுக்க ஊர் சுத்துவீங்க, நான் பாதுகாப்பா கத்தி எடுத்துன்னு வரணும். இந்த கையால எத்தனை தோரணம் கட்டியிருப்பேன், எத்தனை கம்பு நட்டிருப்பேன், எத்தனை மேடை போட்டிருப்பேன். ராப்பாகலாம் சோறு தண்ணி இல்லாத உங்க பின்னாடி நாய் மாதிரி சுத்துனதுக்கு இன்னைக்கு சீட்டு கேட்டா சிரிக்கிறீங்க. ஏங்க உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, உங்க வீட்டு மான மரியாதை நான் காப்பாத்தல? எனக்கு சக்தி இருக்கும் போது, பணம் இருக்கும் போது, என் கத்திக்கு பயம் இருக்கும் போதே நான் செட்டில் ஆகணும். இங்க எவன் ஜெயிக்கிறானோ இல்லையோ, நான் ஜெயிச்சு காட்டுறேன். என்ன ஐயா மரியாதையா பேசுறாங்க, நீ என்னமோ ஏத்து பேசுற? ஒவ்வொரு ஏரியாலையும் உன்ன மாதிரி ஆள் ஒருத்தனை வளர்த்து வச்சிருக்கோம். உங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கணும்னா நாங்கெல்லாம் என்ன சிறைக்க போவா? ஹலோ, ஏதோ நீங்க எல்லாம் காந்தி காமராஜர் வம்சத்துல இருந்து வந்த மாதிரி பேசுறீங்க. நீங்களும் ரவுடியா இருந்தானே வந்தீங்க. உங்க பேர்ல எத்தனை கேஸ் இருக்குன்னு தெரியாதா எங்களுக்கு? இல்ல கழுவிட்ட யார்கிட்ட என்ன பேசுற? அறுத்துறோம் அறுத்து விடுங்க என்ன விடுங்க என்ன விடுங்க என்ன பேசுறீங்க? ஏய் விடுங்க விடுங்க நிறுத்துங்கப்பா. என்னது நீங்களும் சரிக்கு மல்லு கட்டிக்கிட்டு? ஆர்வோ உட்காரப்பா. அட உட்காரப்பா, நான் இருக்கேன்ல. நீ கொஞ்சம் வெளில இரு போ. இல்லீங்க, எனக்கு கரெக்டா சொல்லுங்க, குடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்கன்னு. இந்த நாய்களுக்கு எல்லாம் பயந்து நீங்க பேசாதீங்க. நாங்க இது நான் எலெக்ஷன் குடுக்கறதா சொன்ன பணம். இது நான் என் சீட்டு குடுக்குற பணம். நான் கீழே நிப்பேன், லிஸ்ட்ல என் பேர் வரணும். இல்லைன்னா எவன் சீட்டு கொடுக்குறானோ அவன் கட்சியில போய் சேர்ந்துக்கிறேன். ஏற்கனவே வாவான் கூட்டி இருந்தாங்கிறாங்க, பாத்துங்க. அமைதி, அமைதியா இருங்கப்பா. இங்க பாருங்க, சென்னை மாவட்டம் டி நகர் தொகுதி கிருஷ்ணன் 1000 விளக்கு, 1000 விளக்கு ராமதுரை. எழும்பூர் தொகுதி எழும்பூர் தொகுதி செல்வராஜ். பெரம்பூர் தொகுதி செல்வராஜே, என்ன மீறிய ஏரியா ஜெயிச்சிருக்க நீ?
உள்ள கால வச்ச வேணாப்பா குமாரே டேய் நான் எதிரில வந்தா ஒண்ணுக்கு போற நாய் நீ உனக்கு சீட்டா டேய் என்ன நியாயம் இது ஏய், அண்ணனை பார்த்து என்ன பேசுற ஏய், பாகலா பாகலா என்ன குமாரே அவசரப்பட்டிய ஹலோ என்ன கத்தி எடுக்க வயல உள்ள யார் தெரியல பாண்டியன் 66 கொலை பீஸ் பீஸ் ஆக்கிடுவோம் படவா. ஏய் நீ கத்திய காட்டினா பயப்படுறதுக்கு நாங்க என்ன போலீஸா இல்ல பொது ஜனமா? நான் கத்திய தூக்கினேன். என்னடா சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணுவான் கட்டிய வச்சு? ஏய் வெட்டுடா வெட்டுடா சொல்றேன்ல வெட்டுடா. நீ வெட்டலன்னா நான் வெட்டிடுவேன். வெட்டுடா வெட்டுடா வெட்டு. பாத்தியா வெட்டுவானா சீட்டு கிடைக்க நினைக்குது. ஏய் 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 நான் கத்தி காட்டுறேன். ஊத்தடா ஊத்தடாடா எலும்பு வரைக்கும் வந்துற ஊத்தடா. ஏய் ஏய் ஐயோ ஐயோ தண்ணி எடுத்தா சீக்கிரம் ஏய் கணேசா என்ன என் மேல ஊத்துற? ஊத்தலப்பா தெரியாம படிச்சுப்பா. என்னப்பா கொஞ்சம் ஊத்துந்தே கைப்புறா வந்து போச்சு, மொத்தமும் ஊத்திந்தா மூஞ்சே காலி முழு திராவங்கல்ல எத்தனை வந்துக்கிறல்ல. இத பாருங்கப்பா பாருங்க, யாரும் தப்பு பண்ணாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. தலைவர் ஏதோ பேசணுமா? எதுக்கு தலைவா பேசின? நீ ஊன்னு சொல்ல, இவங்களை எங்கேயா போச்சுறோம். அமைதியா இருங்க. கட்சி ஜனநாயகத்திற்கு எதிராக வன்முறையில் ஈடுபட முயன்ற குமாரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து டிஸ்மிஸ் செய்கிறேன். குமாரின் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் காவல்துறை ஆணையரிடம் பர்சனலாக பேசுவேன். சட்டம் தன் கடமையை செய்யும். அப்ப விட்டுற சொல்றீங்களா? இங்க வேணான்னு சொல்றேன்யா, புரியலையா? வெள்ள பிரஸ் நிக்குது, வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. அட என்னங்க நீங்க கத்தி எடுத்தவன சும்மா விட சொல்றீங்க? வழக்கமே இல்ல. சரி போட்டோம். ஏய் நவரடா போ தம்பி போ, பின்னாடியே வரேன். குமாரே போயிடலாம்ப்பா. காஃபி எங்கடா வாங்குறீங்க? உடுப்பி வீட்டுல வாங்கலையா? தலைவருங்க வேணாம்னு சொன்னார்ல, விடுங்கடா. டேய் சீக்கிரமா போங்கடா, அவன் கோச்சிட்டு இருக்காங்க. போ. நன்றி கெட்ட நாய்ங்க, இவ்வளவு நாள் கூடவே இருந்து தின்னுட்டு